MCR Pure Cotton Club, formals and casual shirts. பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் KTV True Value Bronadile. Grand Royal Tours-ஓட டிராவல் பண்ணுங்க. இடங்களும் புதுசு, நினைவுகளும் புதுசு. ஏன் உதாரணத்துக்கு நம்ம கமல் ஐயா கமல் சார் மீன ராசி உத்திரட்டாதி நட்சத்திரம். அவர் இன்னைக்கு பாருங்க எம்பியா இருக்காரு. அதே மீன ராசியில இருக்கவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. சின்ன பரிகாரங்கள் பண்ணி பெரிய அளவில் மிராக்கில் அவங்க சக்ஸஸ் ஆகிட்டு பழம் பூலாம் கொடுப்பாங்க. சரி, அப்போ என்ன சார் பரிகாரத்தில் ஏதாவது விஷயம் இருக்கான்றதை நான் அப்போ தான் நம்ப ஆரம்பித்தேன். தோஷ பரிகாரத்துக்கு எல்லாரும் சொல்ற மாதிரி தான் இருக்குமா, இல்லை கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கும்? இதில் ஆக்சுவலி NKV சிஸ்டமில் செவ்வாய் தோஷமே அவங்க பார்க்க மாட்டாங்க. செவ்வாய் தோஷமே அங்கே இல்லைன்ட்டுருவாங்க. அவன் அப்படிலாம் தப்பு பண்ணுறான், அவன்லாம் செம்ம ராஜயோகமாக வாழ்கிறானுங்க, நம்ம பர்ஃபெக்ஷனாக இருக்கோம், நேர்மையை கடைபிடிக்கிறோம், ஆனால் நமக்கு ஏன் இவ்வளோ அடி, அதாவது இன்னும் அடி அப்படின்ற மாதிரிலாம் இருக்கேன்னு சொல்லி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த கர்ம தோஷ ஜாதகமாக ஆகிடுது. பொதுவாக லக்னம் ராசி நட்சத்திரம் தான் நம்ம பேசுவோம். இந்த இதில் முதல்ல உங்கள் ஜீவம் எப்போ உதித்திருக்குன்னு சொல்லி அந்த லக்னத்தை கண்டுபிடிக்கிறதுக்காக உங்கள் அம்மா பேர் அப்பா பேர்லாம் கேட்டு கன்ஃபார்ம் பண்ணுவோம். ஜீவ லக்னம்ன்றது தான் ஐயாவோடதுல உயிர் நாடி. வணக்கம். இன்று நம்முடன் ஜோதிடர் டாக்டர் என் ஞானரதம் அவர்கள் நம்மோடு இணைந்துள்ளார்கள். வணக்கம். வணக்கம். ஜாதகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா அதை அஸ்ட்ராலஜியில் பார்க்குறப்ப நிறைய முறைகள் இருக்குது. பாரம்பரிய முறைகள், திருக்கணிதம், இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க, ALP அப்படின்லாம் சொல்கிறாங்க. இப்போ NKV அப்படிங்கிற ஒரு சிஸ்டம் நம்ம கேள்விப்படுறோம். முதல்ல இந்த NKV சிஸ்டம்னா என்ன? அது இப்போ சமீப காலமாக வந்ததா என்ன? இது சமீப காலம்லாம் இல்லை, சமீப காலமாக சொல்லி தந்துட்டுருக்காங்க. டீச்சிங் முறையில் வந்தது இப்போ ஒரு 3 வருஷமாக 4 வருஷமாக போயிட்டுருக்குது. ஆனால் NKVன்றது என்னென்னா, ஃபஸ்ட்டு நெல்லை கே வசந்தன் ஐயா அவர்கள் தான். அவர் இப்போ இல்லை, காலமாயிட்டார். ஐயாவோட 2002லேருந்து எனக்கு பழக்கம் இருக்குது. அவரோட ஆஃபீஸ் போவேன். அவரோட ஜோதிட முறைகள்லாம் சொல்லுவார். பேர் தான் சொல்லுவார். நான் ஆச்சரியப்படுவேன், பேர்லலாம் என்ன இருக்குது அப்படின்னா ஒரு மாதிரி பார்ப்பேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் ஜோதிடம் எப்படின்னா நான் பரிகாரங்களே நம்ப மாட்டேன். விதிக்கப்பட்டது தான், நமக்கு விதிக்கப்பட்டதான் நமக்கு நடக்கும் அப்படின்னு நான் நம்பக்கூடிய ஒரு பொண்ணு. கடைசியில் அவர்கிட்ட வருவாங்களே கிளைண்ட்ஸ்லாம் பேசும்போது என்னையும் உட்கார் கூட இரு அப்படின்னு சொல்லுவார். பார்ப்பேன் அவர் பேசுறது, அவர் ஜாதக முறைகள் பண்ணுறதுலாம் பார்க்கும்பொழுது அப்போ அவங்களுக்குலாம் மிராக்கிளாக இருக்கும்ல, சின்ன பரிகாரங்கள் பண்ணி பெரிய அளவில் மிராக்கிளாக அவங்க சக்ஸஸ் ஆகிட்டு பழம் பூலாம் எடுத்து கொடுப்பாங்க. சரி, அப்போ என்ன சார் பரிகாரத்தில் ஏதாவது விஷயம் இருக்கான்றதை நான் அப்போ தான் நம்ப ஆரம்பித்தேன். முதல்ல பரிகாரமே கிடையாது நான் சொல்லிட்டு இருந்தாலும் நிறைய பேர் அவங்களுக்கு சாட்சியம் சொல்லுவாங்க இல்லையா, இது நடந்துச்சுங்க நிறைய பேர் சொல்ல அப்போ எனக்கும் அது ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆகி சரி ஐயா கூடயே கொஞ்சம் பயணித்தேன் பழகும்போது. அதுக்கப்புறம் அதுக்குன்னு கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த சிஸ்டம் அவங்களே அந்த குடும்பத்தாரே இப்போ செஞ்சிட்ருக்காங்க. மேடம் அவங்க ஒய்ஃப்க்கு எல்லாருக்குமே அந்த ஜோதிட கலை தெரியும். ஸோ அதனால் அவங்க இது முறைப்படி அழகாக பாடத்திட்டப்படி அழகாக ரெடி பண்ணி இன்றைக்கி சொல்லி கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு பேட்சாக ரெடி பண்ணி சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அப்படிங்கும்போது நானும் அதில் அந்த குழுவில் சேர்ந்து நான் இன்னும் ஃப்ரெஷ்ஷாக அவர் கூட ஐயா கூட இருக்கும்போதும் தெரியும், இன்னும் அவங்க முறைப்படி வைப்பாங்கள்ல சிலபஸாக, அப்படின்னு இன்னும் கிளியராக தெரிய கற்றுக்கிட்டேன். அதுக்கப்புறம் நம்ம நிறைய பேர் சொல்ல ஆரம்பிப்போம்ல, இதை பண்ணுங்க அதை பண்ணுங்கன்னு. ரொம்ப எளிமையான பரிகாரங்களோட செய்கிறாங்க. இப்போ மற்ற ஜோதிட முறைகள்லேருந்து இந்த நெல்லை கே வசந்தன் ஐயாவுடைய முறை எப்படி மாறுபடுது, என்ன டிஃப்ரென்ஸ்? என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பாரம்பரியன்றது எல்லாருமே முதல்ல ஜாதகம் பார்க்க தெரிஞ்சாதான் NKV சிஸ்டமாக இருந்தாலும் சரி, ALP எனி சிஸ்டமாக இருந்தாலும் உங்களுக்கு பொதுவான ஒரு பேசிக்காக ஜோதிடம் தெரிஞ்சாதான் இந்த முறைகள்லாம் கற்றுக்க முடியும். புரியுதுங்களா? இப்போ ஒரு டிகிரி படித்தாதான் அடுத்து MD பண்ணுற மாதிரியான விஷயங்கள் இது. ஸோ அது மாதிரி பார்க்கும்பொழுது இந்த கோர்ஸ் பண்ணுறவங்களுக்கு எப்படின்னா ஜோதிட அறிவு பேசிக்காக தெரிஞ்சிருக்கணும். இது அப்படின்னும்பொழுது அப்போ இந்த முறையில் என்ன விஷயம்னா, ஒருத்தவங்களுடைய ஜாதகத்தை கொடுத்துட்டு இவங்க உங்களுக்கு எதிரியாவாங்க, இந்த பெயர் கொண்டவர்கள் உங்களுக்கு எதிரியாவார்கள், இந்த பெயர் கொண்டவர்கள் நண்பராக ஆவார்கள், இந்த நபரை நீங்கள் ஃப்ரெண்ட்ஸாக வச்சுக்கலாம், இவரை கூட்டிகிட்டு போனால் உங்களுக்கு ஒர்க்கு சக்ஸஸ் ஆகும், அது மாதிரியான விஷயங்கள். இந்த வேலைகள் நீங்கள் கொடுக்குறீங்கன்னா இந்த சின்ன பரிகாரங்கள் செய்யுங்க. அதாவது தடைப்பட்டுகிட்டே இருக்கு, ஒரு இடம் விற்கலன்னு வச்சுக்கோங்களேன், அந்த இடம் விற்கிறதுக்கு என்ன ஐயா பண்ணணும், அதுக்கு ஒரு பரிகாரம் இருக்கும். அதாவது அவங்க ஜாதக முறைப்படி தான் விஷயங்கள் எடுத்தோன்னே இது பண்ணீங்க அப்படின்னு காமனானதுலாம் இல்லை. உங்கள் ஜாதகத்தில் எந்த கிரகங்கள் வீக்காக இருக்குது, அந்த வீடு சம்மந்தப்பட்ட இடக்காரகன், அந்த வீட்டு அதிபதி, இதெல்லாம் வைத்துக்கொண்டு சிம்பிளாக ரிப்பன் பரிகாரங்கள் இது மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காங்க. ரிப்பன் பரிகாரம்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ஒரு பிளானட்ஸ் இருக்கு இல்லையா, அதாவது உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு டாக்டர் அப்படின்னும்போது ஒரு டிசீஸ் உள்ளவங்க வராங்க, எனக்கு கை வலிக்குது கால் வலிக்குது அப்படின்னா, கை வலிக்கு என்ன மாத்திரை அப்படின்னு எழுதி தருவீங்க. அது எங்கே போய் வாங்குவீங்கன்னா மெடிக்கலில் தான் போய் வாங்கி ஆகணும் இல்லையா? அதே மாதிரி தாங்க இந்த NKV சிஸ்டமில் உங்களுக்கு என்ன பிரச்சனைகளோ அதை நீங்கள் சொன்னீங்கனாலோ அல்லது நம்ம ஜாதகத்தை பார்த்து நம்மளே கண்டுபிடிச்சி தெரிஞ்சுக்கிட்டாலும் அதற்கு என்ன சொல்யூஷன்ஸ் தான் இந்த கோவில் பரிகாரங்கள், இந்த ரிப்பன் பரிகாரங்கள் பண்ணுறது. இதுக்கு இது பண்ணுப்பா, இதுக்கு இந்த கலர் எடுத்து பண்ணு, முடிஞ்சிச்சு
அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் இதில் இருக்குது. ஸோ வந்து ரொம்ப அதிகமான செலவுகளும் கிடையாது. நீ போயிட்டு 10,000 ரூபாய் செலவு பண்ணு, இந்த ஹோமம் நான் வளர்த்து அது மாதிரிலாம் இல்லாமல் சிம்பிளாக கோவிலுக்கு போயிட்டு வாங்கன்றது நல்ல விஷயங்கள் தானே. ஆனால் எந்த கோவிலுக்கு போகணுன்றது தான் என்கேவி சிஸ்டம். நீங்கள் கோவிலுக்கு போயிட்டு வரது இப்போ சொல்லுவாங்களே, வைத்த வலிக்கு போயிட்டு தலைவலி மாத்திரை சாப்பிட்டா என்ன ஆகும், ஒர்க் அவுட் ஆகாது இல்லையா. அதனால உங்கள் ஜாதகத்தில் என்ன பிரச்சனை இருக்கோ, ஜாதகத்தில் கிரகங்கள்ல என்ன பிரச்சனையோ அந்த கிரகங்களுக்கு என்ன மாதிரியான டேப்லெட் கொடுக்கணும், என்ன மாதிரியான பரிகாரங்கள் செஞ்சால் நிச்சயமாக அவங்களுக்கு வந்து அந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வர்றது அல்லது சொல்யூஷன்ஸ் கிடைக்கிறது, இதெல்லாமே வந்து என்கேவி சிஸ்டமில் நம்ம கிடைக்குதுங்க. இப்போ என்கேவி அந்த சிஸ்டம் நெல்லை கே வசந்தன் ஐயாவுடைய சிஸ்டத்தில் இப்போது ஒரு செவ்வாய் தோஷமோ இல்லை இந்த மாதிரி ஒரு ஒரு தோஷ பரிகாரத்துக்கு வந்து எல்லாரும் சொல்கிற மாதிரி தான் இருக்குமா, இல்லை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்? இதில் வந்து ஆக்சுவலி என்கேவி சிஸ்டமில் செவ்வாய் தோஷமே அவங்க பார்க்க மாட்டாங்க. அந்த செவ்வாய் தோஷமே அங்கே இல்லைன்ட்டுருவாங்க. அதான் அதுக்கு தான் சொல்ல வரேன்னா, நிறைய முறைகள் நம்ம கற்றுக்கிறதுனால எதில் எது நமக்கு கிறிஸ்பாக வேணுன்றது நம்ம தெரிஞ்சுக்கலாம் அனுபவத்தில். ஸோ இவங்களதுல வந்து செவ்வாய் தோஷம் கிடையாது. இதில் வந்து தோஷங்கள் இருக்குன்னா அதற்குண்டான பரிகாரங்கள் வந்து எப்படி சொல்கிறா, கோவிலுக்கு போயிட்டு வாங்கன்னு வாங்கல, இந்த ஊரில் இந்த கோவிலுக்கு. ஈவன் வந்து 12 ராசி கட்டங்கள் இருக்கு இல்லையா, அந்த 12 ராசி கட்டங்களுக்குமே ஊர் பெயர்லாம் இருக்கும். இந்த ஏரியா வந்து இந்த ஊருக்கு மேட்ச் ஆகும் அப்படின்னு. உதாரணத்துக்கு ரிஷபம்னா சென்னை, அதாவது காஞ்சிபுரம், அது மாதிரியான விஷயங்கள், செங்கல்பட்டு, இது மாதிரி சில விஷயங்கள்லாம் இருக்கும். ஸோ அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய கடவுளை போயிட்டு கும்பிட்டா இன்னும் ஈஸியாக உங்களுக்கு கிடைக்கும், அந்த அக்யூரேட்னஸாக உங்களுக்கு வந்து சொல்யூஷன்ஸ் கிடைக்கும். ஸோ இதெல்லாம் வந்து எப்படின்னா, நம்ம ஜாதகம் வேணும், நமக்கு அவங்களுடைய ஜாதகம் வேணும், அவங்களுக்கு என்ன நட்சத்திரம், என்ன லக்னம், இப்போ என்ன தசாபதி நடக்குதுன்ற விட இப்போ கோச்சாரம் இருக்குல்ல, பிளானட் இப்போ எங்கெங்கெல்லாம் குரு சனி இருக்காரு, எங்கே பார்வை விடுறாரு, இது மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம வைத்துக்கொண்டு அதுக்கு என்ன பரிகாரம் பண்ணோம் ரெண்டுமே கலந்து ஆலோசித்து செய்யும்பொழுது 100% வேலை செய்யும். இப்போ நெல்லை வசந்தன் ஐயாவுடைய நிறைய சார்ட்ஸ் வந்து பார்த்துருக்கோம். என்ன அப்படின்னா, என்னுடைய தனிப்பட்ட அனுபவத்தில் அவருடைய அந்த ஜாதக முறை அப்படிங்கிறப்ப சென்னையிலேயே இருக்கக்கூடிய நபர்கள் இந்தந்த ராசிக்காரங்க இல்லை இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த ஏரியாவில் இருந்தால் அவங்க வந்து ஹிட் ஆவாங்க அப்படிங்கிற மாதிரியான சார்ட் பார்த்து அதெல்லாம் எப்படிமா மேட்ச் ஆகுது? ஆமாங்க, இருக்கு நிச்சயமாக. இப்போ அவங்களுக்கு வந்து ஒன்றும் இல்லைங்க, அவங்கவுங்க ஜாதகத்தில் எது வந்து யோகாதிபதி இடம், எது தொழில்ஸ்தானம், எது அவங்களுக்கு இப்போ உங்களுக்கு வந்து தொழில்ஸ்தானம் பிளானட் இருக்கும்ல, அந்த அதிபதி எந்த வீட்டில் இருக்காங்க, அந்த ஏரியா சென்னைக்குள்ளே எப்படின்னா மேப் இருக்கு அவர்கிட்ட, அது வேர்ல்டுக்கும் மேப் போட்டிருக்காரு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தமிழ்நாடு இருக்குன்னு வச்சுக்கோங்க, தமிழ்நாடுக்கு ஒரு மேப். இப்போ மதுரை எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மீன ராசியை குறிக்கின்ற மாதிரி விஷயங்கள், துலாம் ராசி எதுனா சங்கரன் கோவில், இது மாதிரியான இடத்த வந்து துலாம் ராசியை குறிக்கின்ற மாதிரி மாவட்ட ரீதியாகவும் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சென்னைக்குள்ளே அடுத்து பார்த்தீங்கன்னா சென்னைக்குள்ளேயே வந்து இடத்தெல்லாம் பிரித்து வச்சிருக்காரு, அது ஒரு மேப் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து இன்னும் அதுக்கு அனுபவங்கள் மிக முக்கியமாக தேவை. சும்மா இப்போ போனால் ஒரு கோர்ஸ் படித்தோம் உடனே வந்து என்கேவி சிஸ்டம் தெரியும் சொல்லிடவே முடியாது. நீங்கள் ப்ராக்டிஸில் எவ்வளோ வருஷமாக இருக்கீங்க அந்த ஃபீல்டில், நம்ம எத்தனை நம்மளுடைய முறைகள் இருக்கு இல்லையா, எவ்வளோ ஜாதகம் பார்க்குறோம், எப்படிலாம் பேசுகிறோம், எடுத்தோன்னெல்லாம் அந்த கலைகள்லாம் வந்துடாது. எல்லாத்துக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். சர்ஜரி முடிச்சோடனே டக்குன்னு போய் ஆப்ரேட் பண்ண முடியாதுல்ல, கூட நிற்கணும், பார்க்கணும், அதுக்கப்புறம் வந்து எக்ஸ்பீரியன்ஸுன்ற ஒரு விஷயங்கள். ஸோ அப்போ வந்து நமக்கு எந்த ஏரியா செட் ஆகுன்ற விஷயங்கள் எல்லாமே இந்த சந்து முதற்கொண்டு அவங்க சொல்லுவாங்க. ஐயா உனக்கு இந்த எப்படி சொல்லுவாங்க, இந்த ஸ்ட்ரீட்லேருந்து உனக்கு பொண்ணு வருவாங்கன்னுவாங்க. அது எந்த ஸ்ட்ரீட்னா எந்த ஊர்லேருந்து வேணால் வரலாம், அந்த ஸ்ட்ரீட் இருக்கும். ஆனால் அந்த இதில் அதே மாதிரி இந்த ராஜான்ற பேரில் உனக்கு கணவர் வருவாங்கன்னுவாங்க. என்னடா அது ராஜான்வாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருப்பான். கடைசியில் பார்த்தா ஒரு பெட் நேம் ராஜாவாக இருக்கும். நான் சங்கர் தானே கல்யாணம் பண்ணேன், ஆனால் வீட்டில் அவங்க ராஜா இங்கே வாடா அப்படின்னு கூப்பிடுவாங்க. ஸோ இதெல்லாமே வந்து ஐயாவோட ஒரு விஷயங்கள். அவர் சொன்னது எப்படியா இருந்தாலும் அங்கே மேட்ச் ஆகிடும், யாரும் இல்லைன்னே மறுதளிக்க முடியாது. ஏன் அதாவது ஒரு சொல்லுவாங்களே பகுத்தறிவாளர்களே வந்து இது கிடையாது, ஜோதிடமே கிடையாதுன்றவங்களாம் வந்து அவர்கிட்ட சரண்டர் ஆகிருக்காங்க பல பேர். அது மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் பார்த்து நம்மளே பிரமிச்சிருக்கோம். நானே வந்து பரிகாரங்கள் கிடையாதுன்னு சொன்ன ஆள். ஆரம்பத்தில் டிப்ளமோ படிக்கும்போது, பிஏ படிக்கும்போது, எம்ஏ படிக்கும்போதெல்லாம் என்னோட குரு இருக்கார் டாக்டர் விமலன் சார் ஐயா. அவர்கிட்டலாம் படிக்கும்போது அதை விதிப்படி தான் உனக்கு நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவார். நானும் அதே தான் சொல்லுவேன். ஒரு நாத்திகவாதியாக அவர் பேசுவார். நமக்கு தேவையான விதிப்படி யாரையும் ஏமாத்துறது இல்லை, என்ன இருக்கோ இதான் நடக்கும் இந்த பீரியடு அப்படின்ற மாதிரி விஷயங்கள். இதில் என்னென்னா, நீ கஷ்டங்கள் வரும்பொழுது இந்த பரிகாரங்கள்லாம் நீங்கள் செய்யும் பொழுது ஈஸியாக வந்து அதுலேருந்து ரிலீவ் ஆவீங்க. இப்போ ஆக்சிடென்ட் வரப்போகுதுன்னு வச்சிங்களேன், இந்த 2 வருஷம் உங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆகக்கூடிய ஒரு விதி இருக்குது. அதற்குண்டான சில பரிகாரங்கள், அந்த கட்டத்திற்கு ஏற்ற எளிமையான பரிகாரத்தை கையில் வச்சுக்கோ, இதை பண்ணிக்கோ. அந்த 2.5 வருஷத்தில் நீங்கள் அதை வச்சுட்டு நீங்கள் போயிட்டே இருங்க, ஆக்சிடென்ட் நடந்திருக்கும், தப்பிச்சிருப்பாங்க. இப்போ சில பரிகாரங்கள் மட்டும் எங்களுக்கு உங்களோட நினைவில் இருக்கக்கூடியதை சில பரிகாரங்கள் மட்டும் பட்டியலிட்டு சொல்ல முடியுமா? அது வந்து அந்த முறையில் கற்றுருக்கவங்களுக்கு வந்து நிச்சயமாக வெளியே சொல்லக்கூடாதுன்னு வாங்கல, ஒரு தொழில் சீக்ரெட் தான். இல்ல ஒரு கோயில் போறோம் அப்படினா கோவில் போறோம். இப்போ வந்து அதெல்லாம் இருக்கு. இப்போ வந்து ராமேஸ்வரம் போயிட்டு வரது முக்கியமான ஒரு விஷயம் என்ன, இப்போ கர்ம தோஷம்னு ஒன்று இருக்கு. இப்போ நம்ம 7 தலைமுறையாக பாவங்கள் செஞ்சிருப்பாங்க,
பாவங்கள் இல்லை, நம்ம பண்ணியிருக்க மாட்டோம். நம்ம தலைமுறை எப்பயோ பண்ணது யாருக்கு அது 7 தலைமுறையாக அது வந்து அடிக்கணுவாங்க இல்லையா? இப்போ நான் ஒன்றுமே பண்ணலை, தப்பே பண்ணலை, பொய் பேசலை, நல்லபடியாக தான் இருக்கேன், ஒழுக்கமாக தான் வாழ்கிறேன். ஆனால் எனக்கு ஏன் இந்த பிரச்சனை வந்துச்சு? அவன் அப்படிலாம் தப்பு பண்ணுறான், அவன்லாம் செம்ம ராஜயோகமாக வாழ்கிறானுங்க, நம்ம பர்ஃபெக்ஷனாக இருக்கோம், நேர்மையை கடைபிடிக்கிறோம், ஆனால் நமக்கு ஏன் இவ்வளோ அடி மேலே அடி, அதாவது இன்னும் அடி அப்படின்ற மாதிரிலாம் இருக்கேன்னு சொல்லி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த கர்ம தோஷ ஜாதகமாக ஆயிடுது. ஸோ கர்ம தோஷத்துக்கு என்ன பண்ணணுன்றதுலாம் இருக்குது, காசி பரிகாரங்களும் இருக்குது. ஸோ அது வந்து எல்லாருக்கும் அதுலேயும் பாருங்களேன், அந்த பரிகாரத்தில் கூட அன்றைக்கி எப்படி இருக்குது பிளானட்ஸு, அதை வச்சு தான் கோயிலுக்கே அனுப்புவாங்க இந்த மெத்தடு. இப்போ அன்றைக்கி இன்றைக்கி எப்படி பிளானட்ஸ் இருக்கோ அன்றைக்கி போகிறீங்கன்னா எந்த கோவிலுக்கு முதல்ல போகணும், எந்த கோவிலுக்கு பின்னாடி போகணுன்ற விஷயங்கள்லாம் இருக்குது பரிகாரங்கள். அது வந்து எப்படின்னா நீங்கள் டிக்கெட் புக் பண்ணிட்டு வாங்க, அதுக்கப்புறம் தான் நாங்கள் சொல்லுவோன்னு. ஏன்னா எந்த டேட்டுன்னு நமக்கு தெரியாது இல்லையா? நம்ம இன்றைக்கி டேட்டுக்கு போட்டு கொடுத்துட்டு இந்த கோயிலுக்கு போங்க இந்த கோயிலுக்கு போய்ங்கன்னு சொல்லிட்டு வந்து அவன் அடுத்த வாரம் கூட போயிருக்கலாம். இந்த சண்டே போகிறாங்கன்னு சொல்லுவாங்க, போக மாட்டாங்க. ஆனால் டிக்கெட் வாங்கிட்டு வாங்க, அதுக்கப்புறம் நாங்கள் உங்களுக்கு பரிகாரத்தை சொல்கிறோன்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு முறை. இது பண்ணும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா நம்ம தலைமுறையோட அந்த சாபங்கள்லாம் முடிந்து விடும். இதோட அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகள், நம்ம பிள்ளைகள், சந்ததிகளுக்கெல்லாம் இந்த துன்பங்கள்லாம் வராது. சொல்லுவோம்ல, யாரோ பண்ணதுக்கு நம்ம என்ன அடி வாங்குறோம் அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் அழகாக எடுக்கக்கூடிய விஷயங்கள் அது காசி பரிகாரங்கள்லாம் இருக்குது. அதுவும் இந்த காசிக்கு இந்த ஒரு கோவிலுக்கு மட்டும் போயிட்டு வாங்கலாம் கிடையாது, அது நிறைய மெத்தேடு இருக்குது. இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணணும், இப்படி சாப்பிட்ணும், அன்றைக்கி நான் வெஜிடேரியன் சாப்பிடக்கூடாது. நிறைய பேர் நினைப்பாங்க பரிகாரம் பண்ணிட்டு வந்து பார்த்தா அன்றைக்கி தண்ணி அடிச்சுட்டு வந்திருப்பாங்க. புரியுதுங்களா? அந்த கோயிலுக்கு போகும்போது அதெல்லாம் பண்ணக்கூடாது. சில நிறைய விஷயங்கள் இருக்குது. அது வந்து முறைப்படி நம்ம பண்ணோன்னா பயங்கர சக்ஸஸ் ஆகுது. அது கோவிலுக்கு போகிற விஷயங்கள் நீ கரெக்டாக பண்ணிட்டு வந்தால் உனக்கு கரெக்டாக கிடைக்கும். இன்னொரு விஷயம், அந்த பிராப்தமே உனக்கு இருந்தால் தானே பண்ண முடியும். இப்போது இந்த காரியத்தடைக்கு என்கேவி சொல்லக்கூடிய வழி என்ன? காரியத்தடை வந்து பொதுவாக காரியத்தடைன்னு இல்லைங்க, உங்களுடைய கட்டத்தில் என்ன மாதிரியான விஷயங்கள் இருக்குது. திரும்ப இதுனா ஜாதகம் பார்க்காம அவங்க வந்து இந்த பரிகாரம் பண்ணுங்க சரியாயிடும் அப்படின்லாம் அவங்க சொல்லலை. அவங்க சொல்கிறது என்ன, உங்கள் ஜாதகத்தில் இப்போ பிளானட்ஸ் இருக்குல்ல, குரு, சுக்கிரன், புதன், வியாழன், அது எந்த கோளை பார்க்கறது, இப்போ வந்து எந்த கோள் பார்த்து தடுத்துட்டு இருக்கு, எந்த கோள் வந்து பார்த்தா ரிலீஸ் ஆகுன்ற விஷயம்லாம் இருக்குது. ஸோ இப்போ தடுத்துட்டு இருக்கிற விஷயங்கள் இருக்குன்னா அதற்கு உண்டான கிரகங்களை வைத்து உண்டான பரிகாரங்கள் செய்வாங்க. இப்போ இதுலேயுமே ராஜ கிரகங்களுடைய செயல்பாடு மட்டும்தானா, இல்லை மற்ற எல்லா விஷயமும் இதில் இல்லை? ராஜகிரகங்கள் மெயினாக எப்போதுமே இப்போ எப்படி நம்ம சனி பயிற்சி எல்லாம் மாதிரி இதுலேயும் வந்து குரு பயிற்சி சனி பயிற்சிக்கெலாம் முக்கியத்துவம் கொடுக்கப்படுது. அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா இது முக்கியமான செவ்வாய், சனி, இப்போல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, சுனாமி வருது, இந்த ஃப்ளைட் ஆக்சிடென்ட் வர்றது, இதுக்கெல்லாம் வந்து சனி, செவ்வாய், சூரியன் மாதிரி சில கனெக்ஷன்ஸ் இருக்குது. இது மாதிரி அது வந்து எங்கே பார்வையிடுறது, ராகுவோட மெத்தடு, இந்த மாதிரி சில விஷயங்கள்லாமே இதுலேயும் இருக்குது. இதெல்லாம் அனுசரித்தோம். ப்ளஸ் வந்து அவங்க சுய ஜாதகத்தில் வந்து நல்ல பிளானட்ஸ் அழகாக இருந்துச்சுன்னா இந்த பிரச்சனை கம்மியாகும். இப்போ 7.5 சனி மீன ராசிக்கு இருக்குங்க, ஓகேங்களா? எல்லா 7.5 சனி இருக்கவங்களாம் வந்து எப்படி சொல்லுவாங்க, கஷ்டப்படுறது கிடையாது. ஒருத்தங்க ஜொலிப்பாங்க. ஏன் உதாரணத்துக்கு நம்ம கமல் சார் வந்து மீனராசி உத்திரட்டாதி நட்சத்திரம், அவர் இன்னைக்கு பாருங்க எம்பியாக இருக்காரு. அதே மீனராசியில் இருக்கவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஏன் அடுத்த வேளை சாப்பாடு கஷ்டப்படுறாங்க, ஃபினான்ஸ் லெவலில் ரொம்ப கையில் காசே பார்க்க முடியலன்ற அளவுக்கு இருக்குது. அப்போ எதை குறிக்கிறதுனா அவங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தையும் குறிக்கக்கூடிய ஒரு விஷயம். ஜென்ம சனியா இருந்தாலும் அது எல்லாரையும் பாதிக்காது, நிச்சயமாக பாதிக்காது. அவங்கவுங்க ஜாதகத்தில் இப்போ நல்ல தசை ஓடிட்டு இருக்கலாம். ஏங்க நம்ம வீடாக போயிட்டு தேர்தலுக்கு போய் நின்று தோத்து போகிறது எப்படி, டக்குன்னு கொண்டு போய் எம்பியாக உட்கார வைக்கிறது எப்படி இருக்கும்? அலைச்சல் இல்லை, ஒன்றும் இல்லை, கூலாக போய் உட்காந்தோமா, பதவி ஏற்றமா, அதுக்கும் வந்து ஜாதக அமைப்பு தானே, அதுக்கு ஒரு யோகம் இருக்கும் நிச்சயமாக. இப்போ இந்த நட்சத்திரம் அடிப்படையிலையும் சரி, ராசி அடிப்படையிலையும் சரி, என்கேவி சிஸ்டம் மற்ற சிஸ்டத்துலேருந்து எப்படி மாறுபடுது? ஏங்க ஆக்சுவலி இந்த சிஸ்டத்துலேருந்து தான் நிறைய பேர் வந்து காப்பி அடிச்சிருக்காங்கன்னு சொல்லுவேன். நிறைய சிஸ்டமில் இப்போ வந்திருக்குல்ல, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஐயா கூட இருந்தவங்க தான் புது சிஸ்டமாக கொண்டு வந்து பெரிய லெவலுக்கு வந்திருக்காங்க. ஆனால் ஐயாவோட பேர் என்கேவினா அவங்க வேறு பேர் வச்சுக்கிறாங்க, அவ்வளோதான் விஷயம். ஆனால் வந்து அடிப்படை வந்து இங்கேருந்து எடுக்கப்பட்டதாக இருக்கும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதில் என்ன மாறுபடுதல் அப்படின்னு பார்க்குறச்ச, இதில் வந்து இப்போ நான் சொன்னேன் இல்லையா, கோச்சாரங்கள் ப்ளஸ் வந்து இந்த பெயர்கள் இருக்குல்ல, உங்கள் ஜீவ லக்னம்னு சொல்லுவாங்க. ஜீவ லக்னம் ரொம்ப முக்கியமானது. நம்ம லக்னம் இருக்குல்ல, பொதுவாக லக்னம், ராசி, நட்சத்திரம் தான் நம்ம பேசுவோம். இந்த இதில் வந்து முதல்ல உங்கள் ஜீவம் எப்போ வந்து உதித்திருக்குன்னு சொல்லி அந்த லக்னத்தை கண்டுபிடிக்கிறதுக்காக உங்கள் அம்மா பேர் அப்பா பேர்லாம் கேட்டு கன்ஃபார்ம் பண்ணுவோம். அதுக்குள்ளே வந்துருச்சுன்னா இந்த லக்னம் தான் உங்களுக்குன்ற மாதிரி ஒரு விஷயம் இருக்குது. இதுதான் முக்கியமான ஒரு விஷயம். ஜீவ லக்னம்ன்றது தான் ஐயாவோடதுல உயிர் நாடி அப்படின்னு சொல்லலாம். அதை வச்சு தான் எல்லாமே கோட் பண்ணுறீங்க. ஜீவ லக்னம்.
ஓகே, இப்போ ஒருத்தர் பிறந்திருக்காருன்னா அந்த பிறந்த நேரத்துக்கான அந்த லக்னம் அப்படின்னு சொல்ல வரீங்க. நீங்கள் பிறந்த நேரம் வந்து கரெக்டாக இருக்கான்னு முதல்ல கிராஸ் செக் பண்ணுவோம். அப்போ உங்கள் அப்பா அம்மா பேர் எல்லாமே அதில் வந்துடும். அப்போ சொல்லுவோம் இல்லையா, நீங்கள் இப்போ எப்படி நாடியில் சொல்கிறாங்க இல்லையா, டக்கு 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 நாடிக்கும் இதுக்கும் சம்மந்தம் கிடையாதுங்க. இதில் கட்டத்தை வச்சே சொல்லுவோம். நீங்கள் இப்போ நாடியில் வந்து முக்கால்வாசி நீங்கள் சொல்லுவீங்க பேரை, அதுக்கப்புறம் அவங்க பசங்க பேர் ஏதோ ஒன்று சொல்லுவாங்க, இது இருக்குமான்னு கேட்பாங்க. அப்படி இல்லை வராது. இதில் வந்து முக்கால்வாசி வந்து இவங்க நம்மளே சொல்லிவிடுவோம். ஃபஸ்ட்டு ஷார்ட்லேயே சொல்லிவிடுவாங்க, இந்த பேருக்கு அப்பா உங்கள் வீட்டில் அம்மா பேர் இப்படி அப்பா பேர் இப்படி வருதா அப்படின்னு சில விஷயங்கள் கேட்கும்போது அது மேட்ச் ஆகிடும். அதுக்கப்புறம் தான் இதுதான். அப்படி மேட்ச் ஆகலைன்னா அந்த லக்னத்தை மாற்றி போட்டு பார்த்தா மேட்ச் ஆகும். அதான் அந்த ஜீவ லக்னம் கொஞ்சம் மாறி இருக்கும். நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க மேம். ஒரு புதிய தகவலை எங்களுக்கு கொடுத்துருக்கீங்க, ரொம்ப நன்றி. நன்றி. MCR Pure Cotton Club, formals and casual shirts. பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் KTV True Value Bronatile. கிராண்ட் ராயல் டூர்ஸோட டிராவல் பண்ணுங்க. இடங்களும் புதுசு, நினைவுகளும் புதுசு.